யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமீன். இப்பொழுதும் 6ஆம் வார்த்தைக்காக நம்ம இதில் இருக்கிற சகோதரி பிரியா ஆல்பர்ட் அவர்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கொஞ்சம் நேரத்தை கொஞ்சம் சரிப்படுத்திக் கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் லார்ட். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஏசப்பா, அந்த மத்தியான வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. 5 வார்த்தைகளை பேசித்து முடித்தார்கள் ஆண்டவரே. இந்த 6வது வார்த்தையை பலப்படுத்துங்க ஏசப்பா. ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையின் ஜனங்கள் கேட்கட்டும் ஏசப்பா. ஆவினாலே நிரப்பங்க ஏசப்பா. பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாம் துதி கண்ண மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பரேசின் வழி கேட்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6வது வார்த்தை என்ன பேசுகிறாரு? முடிந்தது. ஏசப்பா வந்த நோக்கத்தை எதையெல்லாம் முடித்தார் என்று வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிப்போம், வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். எதெல்லாம் முடித்தாரு ஏசப்பா? வந்த நோக்கத்தை, இந்த பூமியில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். ஏசப்பா எதை முடிக்கிறாரு? மத்தேயு 1:21 அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 1:21 வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கிற ஆண்டவர். ஜனங்களின் பாவங்களை ரட்சித்து சிலுவையில் முடிக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். கிரியைகளை செய்து முடித்தார். ஏசப்பா எதை செய்து முடித்தார்? கிரியைகளை செய்து முடித்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்துவேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஏசப்பா வந்த கிரியை என்ன பண்ணாரு? செய்து முடித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து முடித்தார். ஏசாயா 53:4 நம்ம பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஏசாயா 53:4. மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசப்பா என்ன பண்றாரு? சுமந்து முடிச்சிட்டாரு ஏசப்பா. அதான் 6வது வார்த்தையாக சொல்கிறாரு, நான் முடிந்தது என்று. எதை முடித்தாரு? நம்முடைய துக்கங்களை முடிச்சிட்டாரு சிலுவையில். அடுத்தபடியாக பார்க்கிறோம், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி முடித்தார். ஏசாயால பார்க்கிறோம், ஆதியாகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எழுத எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றி முடித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஏசாயா 9:6 கூட நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 8:17 கூட நம்ம பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களே என்ன பண்ணாரு? நிறைவேற்றி முடிக்கிறவராக நாம் பார்க்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்து முடித்தார். ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34 வாசிக்க கேட்போம்.
அவர்களை நோக்கி இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நான் செய்து- என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 7:27 கூட நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். என்ன பண்ண ஏசப்பா செய்து முடித்தார். அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு பாவத்திற்கும் ஒரு பலி இருக்குமா. ஏசப்பா அதெல்லாம் என்ன பண்ண சிலுவையில முடித்தார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 3:13 கூட வாசிக்க கேட்போம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையை கூட ஏசப்பா என்ன பண்றாரு, நிறைவேற்றி முடித்தார். ஏசப்பா எதெல்லாம் முடிச்சிட்டார் பாருங்க. நம்ம எல்லாவற்றையும் ஏசப்பா சிலுவையில் முடிச்சிட்டாரு. நம்ம என்ன பண்ணோம், அவர் காட்டின பாதையில் நம்ம என்ன பண்ணோம், பின்பற்றி நடக்கணும். பாவங்களை சுமந்து முடித்தார், அக்கிரமங்களை சுமந்து முடித்தார், பாடுகளை சுமந்து முடித்தார், துக்கங்களை சுமந்து முடித்தார், வியாதிகளை சுமந்து முடித்தார். நம்முடைய எல்லா பலவீனங்களையும் ஏசப்பா என்ன பண்ணாரு, சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டாரு. நம்ம என்ன பண்ணோம், அவர் காட்டின பாதையில் நம்ம என்ன பண்ணோம், நடக்கணும். சாபங்களை, நம்முடைய சாபங்கள், வீணான சாபங்கள் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த சாபங்கள் ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் முடிச்சிட்டாரு. நாம் என்ன பண்ணோம், அவர் காட்டின பாதையில் நம்ம பின்பற்றி நடக்குவோம். ஏசு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் என்ன பண்ணாரு, முடிச்சிட்டாரு என்பதை நம்ம விசுவாசித்து அவர் காட்டின பாதையில் நாம் என்ன பண்ணுவோம், பின் நடப்போம் அப்படின்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலமாய் சொல்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எருசலேம் மாதே மழகி நீ அழுது ஏங்கி புலம்பாயோ, நின் எருசலேம் பதிவன் இளமலன் பாலன் எடுத்த கோலமிதே. நின் எருசலேம் பதிவன் இளைமலவாளன் எடுத்த கோலமிதே. குருசினில் தொங்கிய குருதியாய் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண்டு நாம் குரு இயேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொல்லாய் கண்டு. அன்புக்குரியலே, 6ஆம் வார்த்தை மிக சிறப்பாக செய்து முடித்தது போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னுவாங்க. ரொம்ப அருமையாக செய்திருந்தாலும் சுருக்கமாக ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்கள் எதை முடித்தார் என்ற ஒரு அருமையான வார்த்தையை அருமையான மகள் பகிர்ந்து கொண்டது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் 7ஆம் வார்த்தை கடந்து போவோம். வேதத்தை யார் வாசிக்கிறீங்க? பசங்க யாருமே முன் வரல இந்த முறை. சரி, 7ஆம் வார்த்தையாக லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அன்பானே, நம்ம இதில் இருக்கிற ஊழியர் ஜாரிட்டை அவர்கள் 7ஆம் வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இன்னும் கரெக்டாக 15 நிமிஷம் இருக்குது. அல்லேலூயா. குயிக்காக முடிச்சிடலாம், 3 மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம். ஜெபிப்போம். கன்மலையின் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும்
உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. அல்லேலூயா. இயேசு மகா சத்தமாய் தன் ஆவியை ஒப்படைத்தார், பிதாவினிடத்திலே ஒப்படைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் கொடுத்த ஆவி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் வளர்ந்து அவர் ஊழியங்களை செய்து அந்த கடைசியிலே அந்த மரண தருவாயிலே அந்த ஆத்துமா ஆண்டவரிடத்திலே ஒப்புவிக்கிறார். அல்லேலூயா. இங்கே நாம் பூலோகத்தின் மனிதர்களை பார்க்கும் பொழுது இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார். காயனையும் ஆபேலையும் படைத்தார். இந்த காயுன் ஆபேலை கொன்று போட்டுவிட்டான். ஆண்டவர் இவர்களை பார்க்கும், நாம் படைத்த இந்த ஜனங்களை பார்க்கும்படியாய் ஆண்டவர் வரும்பொழுது ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரிடத்திலே பேசுகிறது. காயுனே, குட்டி சைத்தானுங்க வந்து நோஞ்சிச்சு ஒன்னும் எல்லாம் குட்டி சைத்தான் மேல பார்வை பூச்சிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. லாஸ்ட்ல குட்டி சாத்தான் கேளைய ஒழிச்சுட்டு போகே, அந்த மாதிரி அந்த குட்டி சாத்தான நோஞ்சி புறண்டின்னு இது பிரசங்கத்தை கேட்காது பண்ணிடுச்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காயுன் ஆபேலை கொன்று விட்டான். ஆண்டவரிடத்திலே அந்த ரத்தம், என் சகோதரன் என்னை கொன்று விட்டான் என்று அந்த ஆத்துமா ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கிறது. அல்லேலூயா. என கண்பார்ந்தவர்களே, அந்த ரத்தம் தான் நம்முடைய சரீரத்திலே வெளிச்சமாயிருக்கிறது. அல்லேலூயா. ரத்தம் இல்லாவிட்டால் நாம் செத்த பணம் தான். அல்லேலூயா. அந்த ரத்தம் தான் உயிர். அந்த ரத்தத்தை நீ புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நீ ரத்தத்தை புசிக்க வேண்டாம், மாம்சத்தை புசி, அந்த ரத்தம் உயிர் என்று சொல்கிறது. இங்கே பேசுகிறது, ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவரிடத்திலே என்னை என் சகோதரன் கொன்று விட்டான் என்று ஒப்படைக்கிறது அந்த ஆத்துமா. அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்பார்ந்தவர்களே, இங்கே தாவீதும் கூட தன் ஆத்துமாவை அவன் ஒப்புவிக்கிறான் ஆண்டவரிடத்திலே. 31:5 வாசிங்க. சங்கீதம். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர், நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது அந்த ஆவியை ஆண்டவரிடத்திலே ஒப்புவிக்கிறான். அவன் செய்த